விசுவாச அறிக்கையில 32 அதிகாரங்கள் அத்தியாயங்கள் இருக்கு. இதுல நம்ம 8 அத்தியாயங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பைபிள்னா என்னன்னு பார்த்தோம், படைப்பு பார்த்துருக்குறோம், கடவுளுடைய குணாதிசயம் பார்த்துருக்குறோம், வீழ்ச்சி பார்த்துருக்குறோம். கடந்த 3 வாரமா மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு 9வது அதிகாரம் 32வது பக்கத்துல சுயாதீனமான சித்தம் அதை பார்க்க இருக்கிறோம். 32வது பக்கத்துல மனித சுயாதீனமான சித்தம். சுயாதீனமான சித்தம். கடவுள் இயற்கையிலே மனித சித்தத்தை அது தான் எடுக்கும் தீர்மானத்தின்படி நடக்கக்கூடிய வல்லமையையும் சுதந்திரத்தையும் கொண்டுள்ளதாக படைத்தார். இப்போ இந்த முதல் 2 பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுது? கடவுள் மனிதனுக்கு எல்லா உரிமையும் கொடுத்தாரு. எல்லா உரிமையும் கொடுத்து அவன் வழிகளை போகக்கூடிய இதையும் கொடுத்தாரு. அதே மாதிரி வழிவிலகி போகிற எதை கொடுத்தாரு? அவன் விலகி போகிறது வழியை கொடுத்துட்டாரா? தீமையானதையும் கொடுத்துருக்காரு, நன்மையானதையும் கொடுத்துருக்காரு அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி மாறு ஈடுபடுறவனாகவும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி கொடுத்ததுனால அவன் வழி விலகி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்களா? அவனுக்கு சுயாதீன சித்தம். அவனா ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அவனே எடுத்துக்கிற மாதிரியா படைச்சிருக்கிறாரு. அந்த படைச்சிருக்கிறத வச்சு அவர் என்ன பண்றாரு, தீர்மானத்தை அவர் தான் எடுத்துக்கணும். கடவுள் அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. சுயாதீன சித்தம். அவனே தான் அவனை பராமரிக்கிறப்போ, மற்றவங்களை பராமரிக்கிறப்போ அவனுக்கு தான் அந்த சித்தம். கடவுள்கிட்ட கேட்டு இல்லை வாங்கி அந்த அப்படி நடக்கணும்னு இல்லை. அதான் சுயாதீனம். படைத்தல் சுயாதீன சித்தம் நன்மையோ தீமையோ புற நிர்பந்தங்களினால் பாதிப்புறாமல் இயற்கையாக அது முழு இயற்கையினால் வற்புறுத்தப்படாமல் இருக்கும். அதாவது சுயாதீன ஒன்று செய்யறாங்கன்னா அதை தப்புன்னு தன் முழு இயல்புன்னு சொல்லுவாங்க. அந்த இயல்புன்றது மனசாட்சி தான். ஏதாவது தப்பு பண்ணும்போது தப்பு பண்றேன்னு அது அவனுக்கு இது பண்ணல. பழத்தை சாப்பிட சொல்லி வேணான்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆதாம் ஏன் அந்த தன் இயல்பினால் வற்புறுத்தப்படாமல் உள்ளது. மனசாட்சி கொடுத்துருக்காரு இல்லையா, வற்புறுத்தப்படாமல் உள்ளது சொல்லியிருக்காரு. மாறுபாடான பாவத்திலையும் இருக்கிற மாதிரி போறான். இப்ப ஒரே இயல்புடையவனா இருந்தா அது ஒரே நேர்கோட்டோட போயிட்டே இருக்கும். இப்ப 2 மாறுபாடான இதே உள்ளதுனாலதான் அது தப்புன்னு தெரிஞ்சுமே அதுக்குள்ள போறதுதான் இருக்கு. பாவம் தெரிஞ்சுமே அவங்க முடிவுறதுனாலதான் இருக்கு. அவர் படைக்கும் போதே 2ஐயுமே படைச்சிருக்காரு. நல்லதும் படைச்சிருக்காரு, கெட்டதும். அவனுடைய வல்லமையும் சுதந்திரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால அவன் சுதந்திரமா போய் அதை எடுத்து தின்னுட்டான். கடவுளுக்கு கீழ்ப்படியாம நமக்கு தான் கொடுத்துருக்கிறாருல அப்படின்னு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சுதந்திரம்ன்றது ஒரு அளவு தான். அந்த எல்லையை விட்டு மீறினா அது பாவம். அது போகலையா? 2 பேரும் தான் இணைஞ்சிட்டாங்கல்ல. இணைஞ்சாலே போனது தானே அர்த்தம். கேட்டுட்டாங்கல்ல, அவர் தடுக்கல இல்ல. அது சாக்கு சொல்றது, செஞ்ச பாவத்துக்கு பழிய போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. வேணான்னு சொல்லிருந்தா கடவுள் என்ன சொன்னாரு, நீ ஏன் இப்படி செய்யற அப்படி சொல்லியிருக்கணும்ல. அப்ப இணைஞ்சிட்டாருல்ல, திமுரு எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா தனியா இருந்து நல்லா தின்னுட்டு கடவுளுக்கு மீறி நடந்தால சுதந்திரத்தை ஒரு அளவு தான் பயன்படுத்தணும். சுதந்திரத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. அவர் 2ஐயுமே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இயற்கையிலே கொடுத்துட்டாரு. அவர் படைக்கும் போதே எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவன் கட்டுப்பாடோட அவன் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கீழ்ப்படியாம விட்டுட்டாங்க. இப்ப இது மாதிரிதான் நம்மளுமே இருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இயற்கையிலேயே அவனுடைய சித்தத்தை அவன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது இல்லையா? இப்போ இயற்கையிலே நான் போய் பேசக்கூடாதுன்னு சித்தம் வைக்கிறேன். பேசாம இருக்க முடியுமா? அப்புறம் என்ன சித்தம் இருக்குன்றீங்க? நான் சித்தப்படுறேன், நான் இப்படிதான் இருக்கணும்னு. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன்றேன். அப்போ எனக்கு என்ன சித்தம் இருக்குது?
அப்பதான் நீங்க சொல்றீங்க அவனுக்கு மரண வழியும் ஜீவ வழியும் வச்சிருக்கிறாரு, அப்ப அந்த ஜீவனுக்கு எதுவா அவனால சித்த வச்சு நடக்க முடியுன்றீங்க. அப்புறம் உங்ககிட்ட அது சித்தம் இருக்கான்னு கேட்டா இல்லைங்க. நடக்க முடியாது, நடக்கவும் முடியாது. பாருங்க, முதல் 2 பேராகிராஃப் பாவத்துக்கு முன்னாடி உள்ள நிலைய சொல்லுது, இப்போ உள்ள நிலைய சொல்லணும். அந்த இயற்கையிலேன்னு போடும் பொழுது ஆதியிலே, அதான் கரெக்ட். ஏன்னா 2வது விஷயம் என்ன சொல்லுது, பாவமற்ற நிலையில் மனிதன் சுயாதீனமும் வல்லமையும் நன்மையானதையும் கடவுளுக்கு ஏற்புடைய செய்யக்கூடிய தன்மையை கொண்டிருந்தான்னு சொல்லுது. இப்ப சொல்லல. படைக்கும் பொழுது பாவம் இல்லாத நிலையில மனுஷன் தன் மனசை நினைக்கிறபடி வாழ முடியும். பாவத்துக்கு முன்னாடி நான் போய் பேசாம இருப்பேன்னா அவனால் இருக்கக்கூடிய பலனையும் வல்லமையும் கொண்டிருந்தான். அவனை ஒரு செயல்களை செய்வதற்கு, அதான் 2வது வசனம் சொல்லுது, அவனுக்கு வல்லமை கொடுத்திருந்தாரு, சுதந்திரத்தை கொடுத்திருந்தாரு. வல்லமைனா செய்யாம இருக்கக்கூடிய பலன், விழாம இருக்கக்கூடிய ஞானம், புத்தி, இதெல்லாம் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு அது இல்லை. உங்களுக்கு எனக்கும் சித்தமும் கிடையாது, புத்தியும் கிடையாது. 2வது அது என்ன சொல்லுதுன்னா, அவன் நன்மையை தீமையை செய்வதற்கு புற நிர்பந்தங்களால் பாதிப்புறாமல், வெளியே இருந்து யாரும் அவனுக்கு ஆலோசனை சொல்லி இதை செய்யும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில இருந்து இதுதாம நல்ல வழி, இப்படி போன்னு ஆதாமுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் படைக்கிறப்பே ஃபுல் ஞானத்தோட இருக்கிறான். அவனுக்கு எல்லா கேள்விக்குமான பதில் தெரியும். எப்படி வாழணும், எதை செய்யக்கூடாது, எல்லாமே தெளிவா ஞானம் உள்ளவனா அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். வெளியே இருந்து ஒரு தப்பு நடக்கிறப்ப அவன் தப்போட சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசினுடைய வஞ்சகத்துல அவன் வீழ்ந்தது பிசாசுக்கு ஏதோ வல்லமையா இருந்தனால இவனை இழுத்துட்டான்றதல்ல. இவனால பிசாசினுடைய வஞ்சகத்தை நிதானிச்சு புரிஞ்சு தடுக்க முடியும், நிறுத்த முடியும், செய்யாம இருக்க முடியும். அதனாலதான் புற நிர்பந்தங்களால் பாதிப்புறாம அவனால வாழ முடியும். அவனை தீமை செய்யன்னு வெளியே இருந்து யாரும் அவனை தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லது செய்யணும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு சரி எது தப்புதுன்னு தெளிவா தெரியும். அடுத்துதான் சொல்லுது, இயற்கையாக அதன் உள் இயல்பினால் வற்புறுத்தப்படாமலும் உள்ளது. உங்களுக்கு இயல்பு உங்களை வற்புறுத்துது. என்ன வற்புறுத்துனா, நன்மை செய்யாத. உங்க உள் இயல்பு தீமையா இருக்கிறதுனால தீமை செய்யதான் வற்புறுத்தும். ஆதாமுக்கு அந்த உள் இயல்பு எதையுமே வற்புறுத்தலை. நீ இதை தான் செஞ்சு ஆகணும், இதைதான் செய்யணும், நீ செய்யலைன்னா வாழ முடியாதுன்னு எந்த வற்புறுத்தல. அதான் முதல் பேராகிராஃபு. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனுக்கு சுதந்திர சித்தத்தையும் வல்லமையும் கொடுத்தார். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் பாவத்துல வீழ்ந்ததுக்கு கடவுள் எந்த வகையிலையும் காரணம் இல்லை. வீழ்ச்சிக்கு கடவுள் பொறுப்பு கிடையாது. கடவுள் அனுமதிச்சிருக்கலாம், கடவுள் அதை ஆளுகை செய்திருக்கலாம். ஆனா அவர் அதை விரும்பி தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி அதை அவர் செய்யலை. 2வது பேராகிராஃப் அதான் என்ன சொல்லுதுன்னா, அவன் நன்மையும் செய்ய முடியும், கடவுளுக்கு ஏற்புடைய தன்மையும் கொண்டவனா இருந்தா, அதே சமயத்தில் அதை இருந்த பொழுதும் அவன் மாறும் இயல்புடையவனாக இருந்தபடியால் தனது நேர்மையான நிலையிலிருந்து அவனால் விழ முடியல. அப்படின்னா என்ன சொல்லுது, அவனால தப்பே செய்ய முடியாதுன்னு அவனை படைக்கல. இது நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கடவுளால பொய் பேச முடியாது, கடவுளால தப்பு செய்ய முடியாது, அவரே நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவருடைய இயல்புல அது இல்லை. ஆனா ஆதாம பூரணமா அவன் உண்மையா நீதியா உள்ளவனா படைச்சாரு. ஆனா பாவத்துல விழ முடியாத அளவுக்கு, பாவமே செய்ய முடியாத ஒரு நிலையில அவனை வைக்கல. இப்ப இது கடவுளுடைய குற்றம் தானே நீங்க சொல்லலாம். அது குற்றம் கிடையாது, அது அவனுடைய பொறுப்பு உணர்த்துறதுக்காக கடவுள் அவனை வச்சிருந்தார். அவனுக்கு ஆபத்தை எச்சரிக்கும்படியாக கடவுள் அவனை வச்சிருந்தார். அவன் கடவுளுக்கு கீழ்படுறதுக்கு அவனுக்கு அவனுடைய அந்த பேலன்ஸ் நிலை அவனுக்கு தேவைப்பட்டது. விழுவதனுடைய ஆபத்தும் விழுவதனுடைய எச்சரிப்பையும் அவன் புரிந்து கொள்வதற்காக தேவன் அவனை அந்த நிலையில வச்சிருந்தார். அப்ப அவனால தீமையை தடுக்க முடியும், தீமையை ஜெயிக்க முடியும், தீமை செய்யாம இருக்க முடியும், நல்லதை விரும்ப முடியும், நல்லதை செய்ய முடியும், நல்லதை செயல்படுத்த முடியும். அது அவன் பாவத்துல விழ முடியாத ஒரு பூரண நிலையில இல்லை அப்படின்னு சொல்லு. ஏன் இதை நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புறம் பாவத்துக்கு
மனித வீழ்ச்சிக்கு கடவுள் காரணம் இல்லை, கடவுளுடைய விரும்பிய சித்தம் அதில் இல்லை. இதெல்லாம் சொல்லக்கூடிய அதே வேளையில் மனிதனுடைய பொறுப்பற்ற தன்மை, மனிதனுடைய கீழ்ப்படியாக, மனிதனுடைய கலகம் காரணன்றதுக்காக தான் இந்த 2 பேராகிராஃபை நம்ம சரியாக புரிய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்லுதுன்னா, ஆதாமுடைய பாவம் எல்லா மனிதனுக்குள்ள இல்லைன்னு சொல்லுது. எல்லா மனுஷனும் பாவத்தோட இந்த உலகத்தில் பிறக்கலை, அவன் பாவத்தால் பாதிக்கப்பட்டு தான் பிறக்கிறான்னு சொல்லுது. அதனால தான் அது என்ன சொல்லுதுன்னா, 7 திருநியமங்கள் மூலமாக நீ சொர்க்கத்தை அடையலாம்னு சொல்லுது. நிறைய சடங்கு வச்சிருக்கிறான் அதில். இந்த பக்தி விருத்தி காரியங்கள்லாம் நீ செய்யும் பொழுது நீ பரலோகத்தை, ஏன்னா நீ பாவத்தில் பிறக்கலை, நீ பாவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற. இந்த பாவ பாதிப்புல இருந்து தான் இயேசு உனக்கு சிலுவையில விடுதலை கொடுத்துருக்கிறார். வெறும் அவரால் மட்டும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது, உன்னுடைய முயற்சியும் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உனக்கு சுதந்திர சித்தம் இருக்குது, உன்னால நல்லவனா வாழ முடியும், உன்னால பாவம் இல்லாமல் இருக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. என்னால் நல்லவனா வாழ முடியும்னா எனக்கு இயேசுவே தேவையில்லையே, நான் இந்துவாகவே இருந்து நல்லவனா வாழ்ந்துருவேனே. இப்போ நான் நல்லவனா வாழ முடியாதனால தான் கடவுள் வந்திருக்கிறார். என்கிட்ட நான் குற்றுயிராக இருந்தேன்னு சொன்னால் கூட என் காயம் சுகமாகி பொழைச்சிக்குவேன். பைபிள் சொல்லுது நம்ம செத்த பணத்தை போல இருக்கிறோம்னு சொல்லுது. செத்த பணம் உயிரோடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியிலேருந்து யாராச்சும் ஆவி கொடுத்தாதான். அதே தான் பாவம் வீழ்ச்சியில் உள்ள மனுஷன் தீமையையும் பாவத்தையும் விரும்பி அதை தொடர்ந்து வீழ்ந்து போனான். அதனாலதான் பிரசங்கில சொல்றாரு, தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார், அவர்கள் அநேக உபாய தந்திரங்களை உண்டு பண்ணினார்கள் சொல்லு. படைப்புல எந்த குறையும் இல்லை, படைக்கும் பொழுது கடவுள் எந்த குறையும் இல்லாமல் தான் அவனை படைச்சார். அவன் சுதந்திரமா முழு ஹிருதயத்தோட கடவுளை எதிர்த்து பாவம் பண்ணான். சரிங்களா? இப்போ 3வது பேராகிராஃப். ஆமா, சுய சித்தம் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய சித்தமும் கடவுளுடைய வழிகளில் பயணிக்கக்கூடிய சித்தமும் இல்லை, அது இல்லை நம்மகிட்ட. சுய சித்தம் பாவத்தை விரும்புகிற சித்தமாகவும் இருக்குது, நன்மையை தெரிந்து கொள்ளாத சித்தமாகவும் இருக்குது, நன்மையின் வழி போகாத சித்தமாகவும். இப்போ ஆதாமுக்கு ஒரு சித்தம் இருக்குது, இதுதான் செய்யணும் அப்படின்னு. உங்களுக்கு எனக்கு அந்த சித்தமே முதல்ல, இதை செய்யணுன்ற சித்தமே முதல் இல்லையே. நமக்கு ஒன்னே ஒன்று செய்யணுன்ற சித்தம் மட்டும்தான் இருக்குது. நம்ம நினைக்கிறத அது ரட்சிக்கப்பட்டவனுக்கு. நீ காமனா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள அதுல எங்க சுயாதீன சித்தம் இருக்குது? பாவத்தை மட்டுமே செய்யக்கூடிய விருப்பம் எனக்கு இருக்குதுன்னா எனக்கு சுயாதீன சித்தமே இல்லையே. நான் ரூல் பண்ணப்படுறேன்ல, நான் ஒரு 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 சக்தினால நான் ஆளுகை செய்யப்படும் பொழுது எனக்கு எங்க சுய சித்தம் இருக்குது? எனக்கு கட்டளை கொடுக்கறத மட்டும்தான் நான் செய்ய முடியும்னு சொன்னா எனக்கு இல்லையே, சித்தமே இல்லையே. ஒன்றை மட்டும்தான் என்னால. ரெண்டும் தான், விருப்பமே இல்லை எனக்கு. விருப்பம் எங்க இருக்கு? எனக்கு விருப்பம் இருந்தால் தானே செயல்ல வரும். விருப்பம் இருந்தாலும் செய்ய, எனக்கு விருப்பமே இல்லையே. எனக்கு என்ன விருப்பம் இருக்குது? எனக்கு ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்குது, ஒரே ஒரு விருப்பம் தானே இருக்குது. அப்ப அந்த விருப்பத்துக்கு எங்க சுயாதீன சித்தம் இருக்குது? ஃப்ரீ வில்லே கிடையாது, சுதந்திரமா என்னால் செய்ய முடியாது. அதான் பிறவி அடிமைகள் புக்கில் எராஸ்மஸுக்கும் லூத்தருக்குமான பெரிய பிரச்சனையே அது சுயாதீன சித்தம் இருக்குன்றால் லூத்தர் சித்தம் இல்லைன்றார்.
இந்த பகுதி பாவத்துக்கு முன்னாடி தான் சித்தம் இருக்கு. ஏன்னா அடுத்த 2 பேராகிராஃப் என்ன வழக்கப்படுத்துறார்? லீமாக்கா வாசிங்க, 3 வாசிங்க. மனிதன் பாவத்தில் வீழ்ந்ததால் ரட்சிப்போடு கூடிய எவ்வித ஆவிக்குரிய நன்மைகளையும் செய்யக்கூடிய தனது சித்தத்தின் வல்லமையை பூரணமாக இழந்தான். கடவுள் பாவிக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவனை கிருபையின் நிலைக்கு கொண்டு வரும்போது இயற்கையாகவே அவனை அடிமைப்படுத்தி இருக்கும் பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை தந்து கிருபையின் மூலமாக மட்டுமே அவன் சுயாதீனமான சித்தத்துடன் ஆவிக்குரிய நன்மைகளை செய்யும்படி செய்கிறார். ஆனால் அவனுள் தொடர்ந்திருக்கும் பாவ சுபாவத்தினால் நன்மைகளை மட்டுமின்றி அவன் கேடானவைகளையும் செய்ய சித்தம் கொள்கிறான். ரைட். இப்போ 3, 4 நான் சொல்றது 2 பேராகிராஃபும். மனிதன் பாவத்தில் விழுந்தான், ரட்சிப்போடு கூடிய எந்தவித ஆவிக்குரிய நன்மையும் செய்யக்கூடிய தன்னுடைய சித்தத்தின் வல்லமையும் பூர்ணமாக இழந்தான். அவனுடைய சித்தத்துல எதையும் செய்ய முடியாது. அவங்க சித்தத்துல செஞ்சாங்கன்னா விழுந்துருவாங்க. நம்மளுடைய சித்தத்துல என் விருப்பத்துல ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா, நம்ம செய்யறது சரிதான் அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா இல்லை, அது என்ன சொல்லுன்னா, எந்தவித ஆவிக்குரிய நன்மைகளை செய்யக்கூடிய சித்தத்தின் வல்லமையை இழந்தான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை பற்றிய எந்த காரியத்தையும் அவனால சிந்திக்கவோ விருப்பப்படவோ செயல்படுத்தவோ முடியாது அப்படின்னு சொல்லி, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய எதையும் அவனால விரும்ப முடியாது, ஆசைப்பட முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. அடுத்த வகை சொல்லுது பாருங்க. மனிதன் ஆவிக்குரிய நன்மைகளை முற்றிலும் எதிர்ப்பவனாகவும் பாவத்தில் மரித்தவனாகவும் இருப்பான். அவன் விரும்புறது மாத்திரம் இல்லாம எதுக்க செய்யறான். அவன் கடவுளை எதுக்கும், கடவுளுடைய விருப்பத்தை எதுக்கும், கடவுளுடைய சித்தத்தை எதிர்க்கும். இதனாலதான் நம்ம இந்த உலகத்துல நீங்கள் நானும் நல்லவர்கள், யோக்கியமானவர்கள், இவர்கள் கை சுத்தமானவர்கள், நேர்மையான மனுஷன், நேர்மையான அதிகாரி, ஒரு நேர்மையான தலைவர் நீங்கள் நானும் சொல்றோம். இது யார் சொல்றா? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்லலை. கடவுளுடைய பார்வையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்களுடைய நேர்மையோ உண்மையோ, அவர்கள் இந்த உலகத்துல அநேக அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம், ஏழைகளை காப்பாற்றலாம், அநேக பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுக்கலாம், மரணத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம், எல்லா ஏழைகளுக்கு பெரிய கல்வி வழங்கலாம். இதெல்லாம் நீங்கள் நானும் தான் நன்மை, ஒரு பலன் உள்ளது, இது மக்களுக்கு தேவையானது, மிக உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம். ஆனால் கடவுள் ஒரு கொலைகாரனை விபச்சாரனை பார்க்குற மாதிரி தான் அவனையும் பார்க்குறாரு. ஏன்னா அது எதுவுமே கடவுளை மேன்மைப்படுத்துகிறதாக இல்லை. அந்த எந்த செயல்கள்லையும் கடவுளுக்கான கனமும் மகிமையும் கடவுளுடைய சித்தமும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் ஒழுக்கமாக ஒருத்தன் வாழ்கிறான், பொய் பேசாமல் திருடமாக நேர்மையாக ஒருத்தன் இருக்கிறான்னா அது கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்லலாம். கடவுளுடைய மனசாட்சி கடவுளுக்கு முன்பாக 100% அவருடைய கோபத்துக்கு தண்டனைக்கு பார்க்கிறவா. அப்போ இந்த உலகத்தில் கடவுளை தெரியாமல், கடவுளுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் தெரியாமல் ஒரு மனுஷன் என்ன அன்னதானம் பண்ணாலும், என்ன நன்மை இந்த உலகத்தில் செஞ்சாலும் கடவுளுடைய பார்வையில் அது ஒரு பொருட்டாக எண்ணப்படுறதே கிடையாது. அதனால் உங்களாலையும் என்னாலையும் எந்த வித நன்மையையும் கடவுளுக்காக செய்யணும். கடவுளை பற்றி மனுஷன் பூஜ்ஜியத்தில் இருக்கிறான். அதான் சொல்ல, அவன் செய்கிற எதையிலையுமே கடவுளை காரணம்னு சொல்ல மாட்டான், கடவுள் தான் இதில் முக்கியமானவர்னு சொல்ல மாட்டான், கடவுளை மேன்மைப்படுத்த மாட்டான். நல்ல புகழ் எல்லாமே அவனை போய் சேருது. எது உண்மையான நன்மைனா, நீங்கள் செய்யக்கூடிய நன்மை மூலமாக மனுஷன் கடவுளை பார்க்கணும். நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக மனுஷன் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தை பார்க்கணும். அதுதான் உண்மையான நன்மை, அதுதான் உண்மையான சமூக சேவை. இந்த உலகத்தில் நீங்கள் ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னா அவனுக்கு முதல்ல இயேசுவை சொல்லணும். அதை விட பெரிய சேவை அது. ஸோ இப்போ முதல் 2 பேராகிராஃபு பாவத்துக்கு முன்னாடி அவனுடைய சித்தம் சொல்லுது. 3வது பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மனுஷனும், ரோமர் 5, எபேசியர் 2, தீத்து, யோவான் இதெல்லாம் என்ன சொல்லுது? அவன் பலனற்றவன்,
அவன் மரித்து போனவன், அவன் அடிமையில் இருக்கிறான், அவன் சித்தம் இல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்றான். 4வது பேராகிராஃப் மனிதனுடைய சுயாசீன சித்தம் ரட்சிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுது. இப்போ கடவுள் அறியாத வரைக்கும் அப்படி இருக்கிறான். இப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான், ஒருத்தனுடைய மனமாற்றம், கடவுள் ஒரு பாவிக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அவனுடைய சித்தம் என்னன்றதை சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட பொழுதும் கடவுள் அவனை கிருபையின் நிலைக்கு கொண்டு வந்த பொழுதும் அவனுடைய அடிமைப்படுத்தி இருந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை தந்தது கொடுத்தாலும் அவனுடைய சுயாதீன சித்தத்துல அவன் ஆவிக்குரிய முதல்ல ஒரு மனுஷன் கடவுளுக்குரிய காரியங்களை செய்யறான், விருப்பப்படுறான்னு சொன்னா அது முதல்ல கடவுள் கிருபையா அவனுக்கு கொடுக்கணும். கடவுள் அவனுக்கு கிருபையா தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய இருதயத்துல தனது அன்பையும் கிருபையும் புகுத்தும் பொழுது மட்டும்தான் அவன் ஆவிக்குரிய நன்மைகளை செய்வான், கடவுளை தேடுவான், கடவுளுடைய வார்த்தையை கேட்பான். அதுதான் நடுவு பேராகிராஃப் சொல்லுது. அவனுக்குள்ள தொடர்ந்து இருக்கக்கூடிய பாவ சுபாவத்தினால் நன்மைகளை மட்டுமின்றி அவன் கேடானவைகளையும் செய்ய சித்தம் கொள்ளுகிறான்னு சொல்லுது. கடவுள் உங்க மனசை புதுப்பிச்சாலும், கடவுள் உங்க பாவத்தை மன்னிச்சு உங்களுக்கு கிருபை இரக்கத்தை காட்டினாலும் நீங்க தொடர்ந்து கேடானவைகளை செய்வதற்கு சித்தம் கொள்ளுகிறீர்கள். ஒரு மனிதனுக்கு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளதான் 2 சித்தம் இருக்கு. பாவத்துக்கு முன்னாடி ஒரே சித்தம், நல்லதை செய்யக்கூடிய சித்தம். பாவத்துல ஒரே ஒரு சித்தம், வீழ்ந்ததுக்கு அப்புறம் கெட்டது மட்டுமே செய்யக்கூடிய சித்தம். ரட்சிக்கப்படும் பொழுது 2 சித்தம் வருது. என்ன சித்தம் வருது? நன்மை செய்வதற்கான பலனும் ஞானமும் இருக்கு, அதே சமயத்துல தீமை நம்மளை விட்டு போல. ரட்சிக்கப்பட்ட உடனே பாவம் போயிருச்சுன்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்டா நான் பரிசுத்தவான், ரட்சிக்கப்பட்டா என்கிட்ட குற்றம் இல்லை, ரட்சிக்கப்பட்டா நான் அந்த உலகத்துல நேர்மையா வாழ்றேன்னு சொல்றாங்க. அதான் ரோமர் 7 ஃபுல்லா அந்த வசனம் பவுல் சொல்றான் ரொம்ப தெளிவா. அப்புறம் பிலிப்பியர் 2:3 நம்முடைய விருப்பமும் சித்தத்தையும் அவர் கொடுக்கிறார். யோவான் 8:36 சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மட்டும்தான். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினார். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னா, நம்முடைய மனசு சித்தம் மனமாற்றம் அடைந்து புதுப்பிக்கப்பட்ட பொழுதும் கூட அது பூரணமாக ஆவிக்குரிய விருப்பத்தையோ வல்லமையை செய்வதற்கான பலனையோ கொண்டு கிடையாது. அதனால விசுவாச வாழ்க்கையில போராட்டம்னு ஒண்ணு இருக்குது. நல்லது செய்ய பிரயாசப்பட்டு போராடி விழுந்து போகும், திரும்ப போராடும். இது அடிவாரத்துல இருந்து மலை உச்சிக்கு ஏறுற மாதிரி தான். 2 படி ஏறுவோம், திரும்ப சறுக்கி விழுகுவோம். 4 படி ஏறுவோம், திரும்ப காயம் ஏற்படும். 10 படி ஏறுவோம், திரும்ப கை உடையும். ஆனா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். மேலே ஏறி கட்டாயம் உச்சி அடைய தான் போறோம். அதுல ஏற்றம் தாழ்வு எப்பயுமே இருக்கும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பயுமே ரொம்ப சீரா அப்படியே மேல் நோக்கி போகாது. பிரச்சனை வரும், பாவம் வரும், பலவீனம் வரும், குழப்பம் வரும். ஆனா வளர்ச்சின்றது ஒண்ணு இருக்கணும், மாற்றமே இல்லாம இருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் காலம் ஆக ஆக பரிசுத்தத்துல நான் வளர்கிறவனா இருக்கணும், என்னுடைய சுபாவம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். நீதியும் கிருபையும் கடவுளுடைய வல்லமும் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நான் காண்பித்து கொண்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நின்று இருக்க முடியாது, ஒரே சுபாவத்தை கொண்டு இருக்க முடியாது. சுற்றியுள்ளவர்களுடைய சாட்சி அதில். ஆமா, மனமாற்றம் அடைஞ்சா மாத்திரம்தான் மனமாற்றத்துக்கு முன்பு மனித சித்தம் ஆவிக்குரிய நன்மைகளை செய்யக்கூடிய விருப்பத்தையோ வல்லமையோ கொண்டிருக்கவில்லை. மனமாற்றம் அடைஞ்சாதான் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியும், விருப்பம் முடியும். நீங்க விரும்புறதே நீங்க கடவுளை கனப்படுத்தணும், கடவுளை ஆராதிக்கணும், கடவுள் தான் என் வாழ்க்கையில முதலில் உங்களுக்கு விருப்பம் வருது பாருங்க. அதுவே மனமாற்றம் இருந்தாதான் வரும். மனமாற்றம் அடையாதவனுக்கு அந்த விருப்பம் வராது. மனமாற்றம் அடையாதவனுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் அவனால வராது. அப்ப கடவுள் கிருபையா நமக்கு மனமாற்றத்தை கொடுத்துருக்கிறான்றதுக்கு அடையாளமே இந்த விருப்பமும் இந்த ஆசையும் இருக்கிறனாலதான். கடவுளை தேடணும், கடவுளை பிடிச்சிக்கணும், கடவுளை பரிசுத்தம் அடையணும் அப்படின்றதுக்காக. ரைட், கடைசி 5வது பாராகிராஃப் அப்படியே வாசிங்க. உன்னத நிலையிலேயே மனித சித்தம் பூர்ணமாகவும் மாற்றம் எதுவுமின்றி சுயாதீன
நன்மையானதை மட்டும் செய்யக்கூடியதாக அமையும். எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். 12 வாசிங்க. 4:12. பரிசுத்தவான்கள் சீர்கொள்ளும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காரராகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்திக்கு அடையத்தக்கதாகவும். 12, 13 சேர்த்து நீங்க படிக்கணும். அது ஒரு விசுவாசி பூரணமான நிலையை அடைவதற்கு இந்த உலகத்துல கடவுள் இந்த எல்லா எழுத்துக்களையும் கொடுத்திருக்கிறார். 5வது பாயிண்ட் நமக்கு என்ன சொல்லுது? 5வது பேராகிராஃப் என்ன சொல்லுது? உன்னத நிலையில் மனித சுத்தம் பூரணமாகும். உன்னத நிலையில பரலோகத்துல செத்து பரலோகம் போனாதான் உன்னத நிலையில தான் மனித சித்தம் பூரணமா மாற்ற எதுவும் இல்லாம சுயாதீனமாக நன்மையானதை மட்டும் செய்யக்கூடியதாக. நீங்க நல்லது மட்டுமே செஞ்சு உங்களுடைய சித்தம் மாறவே கூடாதுன்னு சொன்னா நீங்க பரலோகம் போனா மட்டும்தான். பரலோகத்துல தான் உங்களால பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யற விருப்பம் வராது, தீமையை உங்களால செய்ய முடியாது. ஆதாம் கூட பாவத்தை விழுவதற்கான சித்தத்தை கொண்டு வந்தான். ஆனா பரலோகத்துல உங்களுடைய சித்தம் விழுவதற்கான சித்தமாகவே இருக்காது. ஒரு தடவை நீங்க பரலோகம் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க ஒரு பொழுதும் கீழிறங்கி வரப்போறதே இல்லை. நித்தியத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கடவுள் பரலோக வாழ்க்கையில மட்டும்தான் முழுமையாக செய்யக்கூடியதாக. ஆனா அதுக்காக நம்மளை சீர்படுத்துறார். இந்த எபேசியர் 4:12-13 என்ன சொல்லுதுன்னா, சபையில அப்போஸ்தலரை தீர்க்கதரிசிகளே அவர் ஏன் ஏற்படுத்துறாருன்னா, சபை தொடர்ந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி பூரணத்தை நோக்கி அடையுது. இந்த உலகத்தில் நீங்க இயேசுவை அறிஞ்ச உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை பரலோகத்தை கூட்டிட்டு போகாம உங்களை இயேசுவை போல மாத்திட்டு தான் கூட்டிட்டு போறாரு. நீங்க இந்த உலகத்துல இயேசுக்குலாம் சந்தோஷமாக வாழாம பரலோகத்துல போய் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? ஆமா ஆமா. பரிசுத்தவான்கள் சீர்கொள்ளும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் முதல்ல இந்த வேலைகளை செய்யுங்க அப்படின்றார். பரலோகம் போறதுக்கு நீங்க பூலோகத்துல பரலோக வாழ்க்கையே வாழணும். இந்த உலகத்துல நீங்க பரலோகமா, இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஏன் கூடுறோம்னா, நான் பரலோகத்துக்குரியவன் சொல்றதுக்காண்டி தான் கூடி வர்றோம். நான் இந்த பூமிக்குரியவன் இல்லை, என் உலகம் வேற, என் கடவுள் வேற, என் விருப்பம் வேற, என் வாழ்க்கை வேறன்றதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் வாரம் கூடி நம்ம என்ன ஞாபகப்படுத்துறோம், ஏன் நம்ம இங்க வர்றோம்னு சொன்னா இதுதான் சொல்ல வரோம். நான் இங்க இருக்கிறவன் இல்லை, என் வீடு வேற, என் ஊரு வேற, என் தகப்பன் வேற, என் உறவு வேற, அதை சொல்றதுக்கு தான் நம்ம இங்க கூடி இருக்கிறோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமையை சந்தோஷமா அனுசரிச்சீங்கன்னா தான் பரலோகத்துல சந்தோஷமா இருப்பீங்க. பரலோகன்றது 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஒரு நாள், அவ்வளவுதான். வாரம் முழுவதும் நீங்க ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் பரலோகம். பரலோகத்தினுடைய ஒரு ருசிக்கு தான் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். அதனால நம்ம சபை ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை சொல்றோம். இங்க ஆராதனையில உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியலன்னா பரலோகத்துல போய் எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க? ஒரு நாள் கடவுளுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய உலகத்துல வாழாதவன் நித்தியத்துல போய் எப்படி கடவுளோட வாழ்வான்? இங்க வர்றது சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாதான் பரலோகம். அதுக்குதான் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். வாரம் நமக்கு இந்த உலகம் நம்ம எனக்கு என்ன சொல்லுவோம், நீ இந்த உலகத்துக்குரியவன், உனக்கு நித்தியம் கிடையாது, பரலோகம் கிடையாது, நீ கடவுளுக்குரியவன் இல்லை, இந்த உலகத்துலதான் கஷ்டப்பட்டு வாழணும், இந்த உலகம் தான் உனக்கு எல்லாம், இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீ தேடுன்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுது. அதுல இருந்து கடவுள் நம்மளை விடுவிப்பதற்கு தான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு இந்த உலகத்திலிருந்து நம்மளை பொறுத்தடிச்சு நம்மளை ஒரு நித்திய ராஜ்யத்துக்கும் நித்திய திட்டத்துக்கும் அழைத்திருக்கிறான்றதை ஞாபகப்படுத்துறார். இதுதான் வாரம் கூடி ஆராதி. ரைட். இப்போ சுயாதீன சித்தம் 4 நிலைமையை நமக்கு சொல்லுது. முதல், பாவத்துக்கு முன்னாடி மனித சுயாதீன சித்தம் கொண்டிருந்தான். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய சித்தம் இல்லவே இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு சித்தம், பாவம் செய்யற சித்தம் மட்டும்தான். ரட்சிக்கப்பட்டப்பையும் கூட அவனுடைய சித்தத்துல 2 வருது. அவனுக்கு நல்லது செய்யக்கூடிய சித்தம் இருக்குது, விருப்பம் இருக்குது. அதே சமயத்துல பாவம் செய்யக்கூடிய போராட்டமும் இருக்குது. 2 போராட்டமும் அவனுக்கு இருக்குது.
அவன் இதையும் செய்ய முடியும், அதையும் செய்ய முடியும். ஆனால் அவன் சரியானதை செஞ்சு வளர்வதற்காக தான் தேவன் அவனுக்கு அது சித்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவுடைய நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். நான் 5வது என்ன சொல்றாரு, உண்மையாகவே நான் என்னுடைய சித்தத்தில் பாவம் இல்லாமல் தவறு இல்லாமல் நான் எப்போ இருக்க முடியும்னா, நான் பரலோகத்துக்கு போனால் மட்டும்தான். பரலோகத்தில் என்னுடைய சித்தம் பூரணமாக நிறைவு பெறுகிறது. சரிங்களா? இதுதான் மனித சுயாதீன சித்தம். மற்ற சபைக்கு நம்ம சபைக்கும் உள்ள ஒரு அடிப்படையான வித்தியாசம். இதே நம்ம படிக்கணும்னு சொன்னால், இது மற்ற மதங்களும் சரி சபையும் சரி என்ன சொல்லுதுன்னா, உன்னால் முடியும்னு சொல்லுது. இந்த உலகம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தத்துவம், உன்னால் முடியும், உன்னை நம்பு, உன் திறமையை நம்பு, உன் சிந்தையை நம்பு, உன்னால் எல்லாம் முடியும்னு சொல்லுது. சர்ச்செல்லாம் என்ன சொல்லுது, நீ உபவாசரு, நீ முழு இரவு ஜபரு, நீ காணிக்க கொடு, நீ இதெல்லாம் பண்ணு அடைஞ்சிருவ, நீ பாவ மன்னிப்பை சீட்டு பெறு, நீ இதில் பங்கு பெறு, அந்த ஊழியத்தில் பங்கு பெறுன்றோம். நம்ம என்ன சொல்கிறோம், முன்னால் எதையுமே செய்ய முடியாது, உனக்கு விருப்பமும் கிடையாது, உனக்கு சித்தமும் கிடையாது. கடவுள் இறங்கி கிருபையா உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் மாற்றினாதான் ஒரு விருப்பமும் சிந்தையும் மாறும். இது எல்லாமே அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும், அவர் உன்னை ரட்சித்து, அவர் உனக்காக மரித்து, அவர் உன்னை நித்தியத்துக்கு கூட்டிட்டு போறார். இதுதான் ரட்சிப்பு. நீங்கள் நானும் அதை விசுவாசிச்சு அதை கீழ்ப்படிக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். ரைட். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த ரட்சிப்பு சார்ந்த காரியங்கள் நம்ம சிந்திக்கலாம்.